நான் ரீசெண்டாக யோசித்தேன். ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு பெருசா ஒண்ணும் டயட்ல இல்ல. நல்லா தான் சாப்பிடுறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மோசமாவும் சாப்பிடுறோம். பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு முன்ன மாரி வெயிட் போடலையே. முன்னாடிலாம் நான் ஒரு 1 வீக் டயட்டோ, ஒர்க் அவுட்டோ இல்லைனா ஏதாவது ஒண்ணு விட்டேன்னா கூட சரசரன்னு வெயிட் ஏறும். அடுத்த நாள் காலையில ஃபேஸ் அப்படியே பஃபியா இருக்கும். அப்டமன் ஃபேட் போட்டுரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனா இப்போ எதுவுமே ரீசெண்டா நடக்கல. ஒய் யோசிக்கும்போது முன்னாடி காலேஜாச்சும் போயிட்டு இருந்தோம். நடப்போம், சன்லைட் இருந்தது. அதெல்லாம் மீறியும் நமக்கு வந்துட்டு வெயிட் போட்டுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தா முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே ஒரு ஜிலேபியில நிறுத்த மாட்டேன். நல்லா ஒரு 3 ஜிலேபி. காலேஜ் படிக்கும்போது 2 இன்டர்வெலுக்கு 4 டீ 2 எக் பஃப் சாப்பிடுவேன். அந்த சீஸ் பால் சாப்பிட்றது, குர்குரே சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜங்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் நிறைய இன்டர்வியூஸில். எனக்கு ஒரு சொத்தப்பல் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் தான் வந்துச்சு. 95% ஆஃப் த ஸ்வீட்டை நிறுத்திட்டேன். அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் என்னதான் ஒரு சில டைம் மோசமாக சாப்பிட்டாலும் வெயிட் போடாமல் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நான் இந்த 95% ஆஃப் த ஸ்வீட்டை வந்துட்டு நிறுத்தினது மட்டும்தான். நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 4-5 வருஷம் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். அது என்ன விஷயத்தை விட போறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.